ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல சீக்கிரமா செய்யக்கூடிய சேமியா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா கேசரியை ஒரு 10 மினிட்ஸ்ல சீக்கிரமா செஞ்சிடலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா திரும்ப திரும்ப நீங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேமியா கேசரி பண்றதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நெய்யில் செய்யும் பொழுது இந்த கேசரி நல்லாவே வாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. அதே பேன்லே 1 கப் சேமியா எடுத்துக்கோங்க. இந்த சேமியாவை அந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு அந்த சேமியா கேசரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இப்போ இந்த சேமியா நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். கேசரி அப்படின்னாலே ஒரு ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சேமியா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சுகர் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா சேமியா வேகாதுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால இனிப்போட சுவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூட ஃபைனலாக கண்டென்ஸ் மில்க்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால சுவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக முந்திரி திராட்சையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான சேமியா கேசரி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டுங்க. இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அருமையான சேமியா கேசரி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான சேமியா கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.